என்ன இந்த நட்சத்திரக்காரவங்கள சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்குமா? உங்கள் ஜென்ம நட்சத்திரம் இந்த வரிசையில் இருக்கா? வாங்க பார்க்கலாம். அன்புள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கீர்த்தி கோகுல். 27 நட்சத்திர மண்டலங்களில் சிவபெருமானுக்கு ரொம்பவும் பிடிச்ச நட்சத்திரமான திருவாதிரை எந்த ராசி கட்டத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் வரும். மிதுனத்தில் வர திருவாதிரையும் பெருமாளுக்கு மிகவும் பிடிச்ச திருவோணம் அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் வர நட்சத்திரம். இந்த ரெண்டுமே மரியாதைக்குரிய நட்சத்திரங்கள். மற்ற எந்த நட்சத்திரமும் திருன்னு ஆரம்பிக்காது. திருவாதிரையும் திருவோணம் மட்டும்தான் திருன்றதில் ஒரு மரியாதைக்குரிய இது மாதிரி ஆரம்பிக்கும். திருவாதிரை சிவபெருமானுக்கும் திருவோணம் நட்சத்திரம் நம்ம பெருமாளுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ரொம்ப உகந்த பிடித்த நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உண்மையிலே சிவபெருமானோட அருளும் பெருமாளோட அருளும் நிறையவே வாங்கிட்டு தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கீங்க. சரி, நம்ம இன்றைக்கி ஒரு செலிபிரிட்டி ஜாதகத்தை பார்க்கலாம். நம்ம அன்பிற்குரிய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1950 மைசூரில் பிறந்தவர். இவர் நேரம் பார்த்தீங்கன்னா நான் இந்திய ரயில்வே நேரத்துக்கு போட்டிருக்கேன். அதாவது இரவு 11:49 பிறந்திருக்காரு. இப்போ இவரோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னம் மகர ராசியில் வருது. இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் இத்தனை வருடங்களும் ஒரு 50 வருடங்களாக சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா லக்னத்திலேருந்து எண்ணி வர்றது 10வது இடம் தான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 10வது இடத்திற்குரிய அதிபதி 10வது வீடு என்ன? ரிஷப வீடு. ரிஷப வீட்டின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 5வது வீட்டில் இருக்கிறாரு. யாரோட இருக்காருன்னா 11வது வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதியான புதனோடையும் 2வது தனஸ்தான அதிபதியான புதனோடையும் சேர்ந்து 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 5வது வீட்டில் இருக்கார். 5வது வீடு எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட தொடர்பு, புகழை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அவருக்கு தொழில் மூலமாக புகழ் கிடைக்குது. அந்த புகழ் கிடைக்கக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரனை தான் சொல்லுவாங்க. ஸோ 5வது வீட்டில் புதனோடு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு லக்னத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 4வது வீடு. இவர் சிம்ம லக்னம். லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேந்திரத்தில் 4வது வீட்டில் இருக்கிறாரு. இவருக்கு பெரிய அளவில் பரம்பரை தாத்தா பாட்டி சொத்து இல்லைனாலும் தன் சுய முயற்சியால் இவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு அப்படின்றதுக்கு இவரோட லக்னாதிபதி போய் வலுவாக கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்னொன்று இவரோட 4வது கேந்திரஸ்தான அதிபதியான செவ்வாய், விருச்சிக வீட்டு செவ்வாயும் சரி, பாக்யஸ்தானம் 9வது வீடுன்றது அதிர்ஷ்டம் பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பாக்யஸ்தானம் எங்கே இருக்கிறாங்கன்னா செவ்வாய் உச்ச வீட்டில் மகரத்தில் உச்சத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் கலைத்துறையில் சாதிக்கணும் ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னா இந்த பலன் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தலைவர் ரஜினிகாந்த் ஜாதகம் அவர் இதை வச்சு நம்ம ஓரளவு அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கலைத்துறையில் சாதிக்கணும்னு ஆசையும் ஆர்வமும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் இவருடைய ஜாதகத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு என்னென்னு ஒரு புரிதல் இருக்கும். இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பலன்கள் அறியணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு கட்டண சேவைக்கு வாங்க. என்றென்றும் உங்கள் அன்புள்ள அன்பு ஜோதிடர் கீர்த்தி கோகுல்.